ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பர் அண்ட் ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி வந்து ஷேர் பண்ண போகிறேன். கொரியாண்டர் சிக்கன் அண்ட் பீட்ரூட் கீமா பராத்தா. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும், லஞ்சுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல ஃபில்லிங்கான ரெசிபி, தரமான டேஸ்ட்டில் இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் ஆனியனை சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை, பீட்ரூட். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாமா? கொத்தமல்லி, பீட்ரூட், சால்ட், கோதுமை மாவு, சோயா, சிக்கன், ஆனியன், பச்சை மிளகாய். ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கு. இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பீட்ரூட் பியூரியை இதில் ஆட் பண்ணிக்கணும். அச்சச்சோ, நாம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் இருந்தே ஆகும். பட் அதை பற்றி கவலையே பட வேண்டாம், ஏன்னா சர்ஃப் எக்ஸல் உள்ளே பீட்ரூட் ஸ்ட்ரெயின் வெளியே. கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சிருக்கிற இந்த பீட்ரூட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸை சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் 2 திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் சீரகம், கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வரமிளகாய் தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கறி மசால் தூள், தேவையான அளவு உப்பு. இதோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சுருங்க, ஆறட்டும். அதுக்குள்ளே கொரியாண்டர் சிக்கனுக்கு தேவையானது, அதாவது சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா வரைச்சிக்கலாம். 1 கப் அளவுக்கு கொரியாண்டர் எடுத்தீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு புதினா, பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சி, தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் அது கூட கொஞ்சம் எலுமிச்சம் சாறு. அச்சச்சோ, இது நடக்கும்னு கண்டிப்பாக தெரியும், ஆனால் டென்ஷனே வேண்டாம், ஏன்னா சர்ஃப் எக்ஸல் உள்ளே கொரியாண்டர் ஸ்ட்ரெயின் வெளியே. 1/2 கிலோ சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடணும். இப்போ கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கருவேப்பிலை, சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை அதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், மசாலாவில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு அதை குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சிக்கன் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நாம் பீட்ரூட் கீமா பராத்தா ரெடி பண்ணிடலாம். எப்பவும் போல் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு ஸ்டஃபிங்கை சென்டரில் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் வெளியே வரக்கூடாது அப்படின்னா உள்ளே வைக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னாலே சப்பாத்தி விட்டு வெளியே வராது. அது ஒரு சின்ன டிப், அவ்வளோதான். சிக்கன் கிரேவி இறக்குறதுக்கு முன்னாடி 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க, அவ்வளோதாங்க. சூப்பரான கொரியாண்டர் சிக்கன் அண்ட் பீட்ரூட் கீமா பராத்தா ரெடி ஆயிடுச்சு. டின்னருக்கு செமையான காம்போவாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? செம டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த குக்கிங் செமையாக போச்சு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இந்த ஃபுட் ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தாலே தெரியும். ஆனால் கவலையே பட வேண்டாம், ஏன்னா இப்போ பாருங்கள், என்னோட ஆப்ரானில் இருக்கிற ஃபுட் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. கவலையே பட வேண்டாம், ஏன்னா என்கிட்ட தான் சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ் இருக்கேன். சர்ஃப் எக்ஸல் உள்ளே ஃபுட் ஸ்ட்ரெயின்ஸ் வெளியே.